கேம் அடாப்ட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதனால அந்த கேம்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் நாம் சின்ன வயசில் விளாண்டுருக்கோம். 90 கிட்ஸுக்கு இந்த மார்டல் காம்பேட்னா என்னன்னு தெரியும். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அதை விளாட்றாங்களா தெரியல எனக்கு. இப்போ எல்லாருமே பப்ஜியில் முழுகிட்டாங்க. ஆனால் மார்டல் காம்பேட் வந்து கேம் வந்து அடாப்ட் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. போன பாட்டும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. எல்லா கேரக்டருமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பட் ஆனால் இந்த பாட்டில் வந்து த பாய்ஸில் வந்து ஒரு ஹீரோ இருப்பார். அந்த 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 ஹீரோ வந்து இந்த படத்தில் ஒரு ஹாலிவுட் ஆக்டராக வர்றாரு. நம்ம அர்னால்டுக்கு ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் அந்த கேரக்டரை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறப்ப அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் இந்த தடவை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியாலிட்டியாகவும் இருக்குது. அந்த ரத்தம் தெரிக்கும் போதெல்லாம் என்ன 3Dலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த சினிமாட்டோகிராஃபி டேரக்டர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அடுத்த பாட்டுக்கு லீடு வந்து போன பாட்டு எப்படி லீடு விட்டாலும் அதே மாதிரி தான் இந்த பாட்டுலேயும் லீடு விட்டுருக்கேன். ஏன்னா ஆட்கள் சேர்த்து வந்து அதில் அந்த அந்த சூனிகாரங்கள்லாம் வந்து ஜெயிக்கணும், அதுதான் கதை. அது ஒரு மாதிரி நம்மளை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போய்க்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த காமெடிலாம் பண்ணுறது வந்து அது ரொம்ப நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிடுது. அந்த ஒர்க் அவுட் ஆனது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து. அதுக்கப்புறமேட்டு தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். நம்ம இங்கிலீஷில் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் தமிழில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த அந்த காமெடி பண்ணுறதெல்லாம் நம்ம ஹீரோலாம் சில இடத்துலலாம் செம்ம காமெடி பண்ணுவார். அந்த ஃபைட்டிங்கே அவர் தெரியாத ஒரு ஆக்டராக தான் இருப்பார். அதில் எனக்கு வந்து இந்த டம்மியாக தான்ப்பா சவுண்ட் போடுறதுக்கு நான் கண்டிப்பாக தோற்றுருவேன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி தோக்காமல் அவருக்கு ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் வச்சு ஜெயிப்பார். அது ஒரு மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துருந்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நமக்கு இன்டர்வல் எப்போ விட்டாங்கன்னு தெரியாது, அப்புறமேட்டு படம் எப்போ முடிச்சு தெரியாது. அந்த அளவுக்கு சொன்னு கொண்டு போய்க்கிறாங்க. 10க்கு வந்து நான் அடக்க விரும்பல. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ட்ரீட்டாக இருக்குது. இந்த கேம் விளாட்றவங்களும் ரொம்ப ட்ரீட்டாக இருக்குது. மார்டின் கம்பர்ட் படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஏன்னா நான் இன்னும் ஃபஸ்ட்டு படத்தை பார்க்கல, ஏன்னா டவுன்லோட் பண்ணி வச்சேன், ஆனால் பார்க்கல. அதனால் அந்த கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் எனக்கு புரியலை. பட் ஃபஸ்ட் பாட்டை போய் பார்த்துடணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90s கிட்ட ப்ளே ஸ்டேஷன் விளையாடும் போது அந்த ஒரு ரூபா காயின் போட்டு விளையாடுவோம். அந்த ஃபீல்டில் தான் படம் ஃபுல்லாகவே இருந்தது. ஏண்டா அந்த அந்த கேம் வந்து இம்பேக்ட் தான் படம் ஃபுல்லாகவே இருந்தது. இது நல்ல சக்தி தீய சக்தி, சொர்க்கம் நகரம், அதில் வந்து 2 பேருமே இது பண்ணுவாங்க. நகரம் வந்து நகரத்தில் வந்து எல்லாமே வந்து என்னோட கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. பட் கடைசியாக வந்து சொர்க்கம் ஜெயிச்சிரும். அப்புறம் சொர்க்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் இறந்துருவாங்க. அப்புறம் ஒரு ஆட்கள்லாம் சேர்த்து அடுத்த படத்துக்கு லீடு கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துட்டு வந்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ லேக் ஆகும். ஃபஸ்ட்டு பார்ட் ஆமாம், ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்கலன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து லேக் ஆகும், தூக்கம் வந்துடும். நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் வேறு. அப்புறமேட்டு ஐஸ் வாட்டர்லாம் குடிச்சு அப்புறம் நல்லா முடிச்சிட்டேன். பட் நல்லா இருந்தது படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு விஷுவல் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து செட்டு போட்டிருந்தாங்க. பட் விஷுவல் 3D வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன் கொடுத்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நான் வந்து ஃபஸ்ட் பார்ட் இந்த பார்த்துலான்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது மாற்றி பார்த்துட்டேன். நல்லா இருந்துச்சு படம். ஆனால் கொஞ்சம் டைலாக்ஸ்லேயே கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃபில் வந்து இப்படி ஒரு கேம் இருக்குது, அந்த கேமில் வர மாதிரி தான் சண்டைலாம் போகுது. இந்த இப்போ நம்ம ஒரு செத்து போயிட்டோம்னா அடுத்தடுத்த பாயிண்ட்லாம் போக முடியல, ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கும், அந்த ஹார்ட்லாம் போயிடும். எல்லா கேம்லேயுமே நார்மலாகவே இருக்கும். இப்போ இந்த டேக் கண்ட்ரோலாம் 3 ஹார்ட் கொடுத்துருப்பாங்க, 3 ஹார்ட் இல்லைனா 3 டைமண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம செத்துட்டோ இல்லை அடிபட்டுருச்சுன்னா அந்த டைமண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி தான் இதையும் கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட்லாம் நிறையா இருக்குது, பவர் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜிங்காக பார்க்கலாம். வேறு ஏதாவது விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. நான் அவர்கிட்ட கேட்டே இருந்தேன், இதெல்லாம் உண்மையாலே செட்டப் பண்ணியிருக்காங்களா இல்லை ஏதாவது கிராஃபிக்ஸா அப்படின்னு சொல்லி. அது உண்மையாலுமே நம்ம இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. சம்மருக்கா அது இல்லை, இந்த கேம்லாம் விளையாடுறாங்கன்னா அந்த பசங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்க தான் இப்போ ஒரு படம் வந்துருக்குல்ல, டைரி படம், அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் விட்டாங்க. அது தேட்டர்லாம் போட்டு தான் அந்த படம் செம்மையாக இருந்திருக்கும். கொடுத்த காசுக்கு படம் எங்கேஜிங்காக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.